ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா ஒரு வேலை அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, ரொம்ப நாட்களாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு, ரொம்ப வருடங்களாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த வீடியோ செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் இருந்த எக்ஸாம்பிள் தான் இது. ரீகால் பண்ணிக்கலாம். ஒருத்தர் உங்கள்கிட்ட காலேஜ் அட்மிஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ கூட இருக்கிற நண்பர் அவர் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உங்களுடைய ஆன்சர் ஹீ இஸ் டாக்கிங். அந்த இஸ் டாக்கிங் அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கரெக்டான டென்ஸ் யூஸ் பண்ணால் தான் நம்ம என்ன சொல்ல வரணும் அப்படிங்கிறது சரியாக கம்யூனிகேட் ஆகும். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ரெண்டு டென்சஸையுமே நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. ப்ரெசன்ட் அப்படின்னாலே இஸ் ஆர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ப்ரெசன்ட் அப்படின்னு சொன்னாலே அதுக்கப்புறம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதே மாதிரி பாஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே வாஸ் வேர் ஞாபகத்துக்கு வரணும். தென் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லாஸ்ட் 1 மந்த்தாக ஒரு ப்ராஜெக்டை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. 1 மந்த்தாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்டை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கடந்த 1 மாதமாக செஞ்சுக்கிட்டு இருந்ததை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். இப்போ அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறத ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டூயிங் எ ப்ராஜெக்ட் லாஸ்ட் மந்த். நவ் தே ஆர் எக்ஸ்பிளைனிங் த ப்ராஜெக்ட். அதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் பாருங்கள். அவங்க எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டையும் மாதம் சரியாக கட்டிகிட்டே வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. இந்த மாதம் அவங்க பணம் கட்டுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 செயல். கட்டிகிட்டே இருந்தது ஒரு செயல், இப்போ கட்டுறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. கீழே கொடுத்துருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நோ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கடந்த மாதங்களில் கட்டினது தே வேர் பேயிங். வேர் பேயிங். ஓகே, அவங்க கட்டிகிட்டே இருந்தாங்க. மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கரெக்ட்லி. திஸ் மந்த் தே ஆர் கம்மிங். அவங்க வந்துட்டு இருக்காங்க. தே ஆர் கம்மிங் டு பே மணி. இன்னொரு சுச்சுவேஷன். நீங்கள் ஒருத்தர் பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனில் உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் ஃபோனில் நான் ஒருத்தரை பார்க்குறதுக்காக வந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும். 2 வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன். எந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஆம் கம்மிங் டு மீட் எ பர்சன். ஐ ஆம் கம்மிங், நான் வந்துகிட்ருக்கேன். டு மீட் எ பர்சன், எதுக்காக வந்துட்டுருக்கேன்? ஒரு நபரை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறேன். அவங்க டாக்குமெண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அதை வாசிக்கிட்டு இருக்காங்க. அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வாசிக்கிற செயல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கீழே கொடுத்துருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். தே ஆர் ரீடிங். வாசித்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் ரீடிங் த டாக்குமெண்ட் டு ஃபைண்ட் எனி மிஸ்டேக். ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வாசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. டீச்சர் கிளாஸ் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டீச்சர் அப்படிங்கிறது மேல் ஜெண்டர் ஃபீமேல் ஜெண்டர் ரெண்டுக்குமே டீச்சர் தான். 2 வேர்ப் இருக்குது, கம், வெயிட். 2 வேர்ப்ஸையும் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங். மாணவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். டீச்சர் இஸ் வெயிட்டிங் இன் தி கிளாஸ் ரூம். ஆசிரியர் கிளாஸ் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நான் நேற்று தூங்கி கொண்டிருந்தேன். ஸோ இந்த தூங்கி கொண்டிருந்தது கண்டினியூஸாக நடந்த ஒரு செயல், அது நேற்று. அப்போ பாஸ்ட். இன்று நான் அந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் டிவி பார்த்துட்ருக்கேன். ஸ்லீப், வாட்ச் 2 வேர்ப்ஸையும் யூஸ் பண்ணுங்கள். எது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், எது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்? எஸ்டர்டே, நேற்று. ஐ வாஸ் ஸ்லீப்பிங். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாஸ் அப்படின்னாலே பாஸ்ட் டென்ஸ். ஸ்லீப்பிங் ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு வேர்போட. ஸோ கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். டுடே ஐ ஆம் வாட்சிங். இப்போ நடந்துகிட்டு இருக்கு. டிவி பார்த்துட்டு இருக்கிறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற செயல். ஸோ திஸ் இஸ் இன்
ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நீங்கள் கண்டினியூஸ் டென்சஸ் பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் இப்போது உங்களிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். லேர்ன், ஆஸ்க் இந்த 2 வேர்ப்ஸை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. யூ ஆர் லேர்னிங். ஆர் லேர்னிங் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கண்டினியூஸ் டென்சஸ். யூ ஆர் லேர்னிங் கண்டினியூஸ் டென்சஸ். ஐ ஆம் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஆஸ்க்னா கேட்குறது, கேள்வி கேட்குறது. ஐ ஆம் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் நவ். நான் இப்பொழுது கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன். அவர்கள் நேற்று மெதுவாக சாப்பிட்டு கொண்டிருந்தனர். நேற்றுன்னு வந்துருச்சு, அப்போ பாஸ்ட் டென்ஸ். அப்போது நான் வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். ஸோ பார்க்குறது ஒரு செயல், சாப்பிட்டுட்டு இருந்தது ஒரு செயல். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். தே வேர் ஈட்டிங் ஸ்லோலி. தே வேர் ஈட்டிங் ஸ்லோலி. பன்மை இருக்கிறதுனால வேர் வந்திருக்கு. அட் தட் டைம் ஐ வாஸ் லுக்கிங் அவுட் சைட். ஸோ 2 சென்டென்சஸுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன். அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் தனியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்கிற வேர்ப்ஸை யூஸ் பண்ணி, வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். தே ஆர் ஒர்க்கிங். அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். யூ ஆர் சிட்டிங் அலோன். நீங்கள் தனியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். 2 சென்டென்சஸுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன். நாங்கள் அதனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் சமைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் அங்கே தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற செயல். ஸோ கீழே கொடுத்துருக்கிற வேர்ப்ஸை யூஸ் பண்ணுங்கள், சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். we are talking about that. you are cooking. they are sleeping there. எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது பாருங்கள். ஸோ 2 வீடியோஸ்லேயும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது, கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்தது. எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கரெக்டான டென்ஸ் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக நம்ம நினைக்கிறத கம்யூனிகேட் பண்ண முடியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ டென்சஸ். முக்கியமான டென்சஸ் பற்றியாவது தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அதில் முக்கியமான டென்சஸ் 8 டென்சஸ் இருக்குது. எல்லா 8 டென்சஸை பற்றியும் வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. ஒவ்வொரு டென்ஸையும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கரெக்டான இடத்துல சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறப்பவே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பேஸ் பண்ணி நீங்களாக உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.